இந்த வீடியோல இந்த கிராம மக்கள் வந்து உணவுக்காக மாடுகளை வெட்டி சாப்பிடுறதையும், அப்புறம் வந்து தேசி தாரு அப்படிங்கிற அந்த நாட்டு சாராயத்தை இவங்க வந்து குடிக்கிறதையும் இந்த வீடியோல காமிச்சிருப்பேன். இன்னொரு விஷயம், அந்த உணவுக்காக அந்த மாடுகள அந்த மாமிசத்த வெட்டும்போதும், அதையும் வந்து இந்த வீடியோல காமிச்சிருப்பேன். பிளஸ் வந்து பிளர் பண்ணிருப்பேன். ஏன்னா, அது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் குடுக்கும் அப்படிங்கிறதுக்காக. சோ இதெல்லாம் அந்த வீடியோல காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள்ட்ட வீடியோல முன்கூட்டியே சொல்லிட்டேன். பிளஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாருங்க. இதெல்லாம் எதுக்காக காமிக்கிறேன் அப்படின்னா, வெளி நடப்புல என்னென்ன நடக்குது? இந்த மக்கள் கிராம மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? எந்த உணவுகள வந்து அதிகம் சாப்பிடுறாங்க? அப்படிங்கிறத நீங்கலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாடுகள வெட்டி சாப்பிடுறதையும், பிளஸ் வந்து அந்த தேசி தாரு, அந்த நாட்டு சாராயத்தையும் வந்து காட்டியிருக்கேன். சோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தொடருங்க. அப்படி இல்ல அப்படின்னா கட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த கிராமத்தில் மாடு வெட்டி சமைச்சிட்டு இருக்காங்க. மாடு வெட்டி சமைக்கிறாங்கன்னொன்னே நிறைய பேர் வந்து டென்ஷன் ஆயிருவீங்க. என்னடா அது மாடெல்லாம் வெட்டி சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதாவது இந்த கிராமத்தில் இப்படி தான். நம்ம வந்து இந்தியாவில் பல இடங்கள் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான உணவு வகைகள்லாம் இருக்குது. ஸோ மாடு அப்படின்னா மிதுன் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி மாடு கிடையாது. அது வந்து பெரிய மாடு. இது வந்து நம்ம சாப்பிட்டோம்ல, அந்த மாதிரி மாடு கிடையாது. இப்போ நம்ம ஊர்லலாம் சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி மாடை வந்து வெட்டி சமைச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் வந்து வச்சு சாப்பிடுவாங்களாம். நான் கேட்டுட்டேன். கேட்டதில் அவங்க சொன்னாங்க 8 மாதம் வரையும் வச்சு சாப்பிடுவாங்களாம். பார்த்துங்க. இது வந்து மாட்டு கால். இந்த மாட்டு காலை தான் இவங்க வந்து சூப் வச்சு குடிக்கிறாங்க. நம்ம எப்படி ஆட்டு காலெல்லாம் வந்து சூப் வச்சு குடிப்போமோ, அதே மாதிரி இவங்க மாட்டு காலை வந்து சூப் வச்சு குடிக்கிறாங்க. முதல்ல பார்த்தோம்ல ஒரு பெரிய மாடு, அந்த மாடோட கால் இது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி மாட்டுக்கான கறி இது பாருங்கள். இது வந்து மாட்டு கறி எப்படி இருக்கா. இது வந்து உப்பு கண்டம் போட்டு வச்சுருவாங்க. நீங்கள் பார்க்குறது வந்து கெட்டு போயிருமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதை வந்து சாப்பிடுவாங்க. இதை வந்து சாப்பிட்லாம். நான் கூட வந்து முதல்ல வந்து இதை தான் சாப்பிட்டேன். நாய்க்கறியும் இதே மாதிரி தான் இருக்கும். அதையும் கட் பண்ணி இப்படி தான் சாப்பிடுவாங்க. நான் காமிக்கிறேன் கொஞ்ச நாளில். இங்கே இருக்கும்போது இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் இருந்தேன் அப்படின்னா நாய் கட் பண்ணும்போது காமிக்கிறேன். ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு அருணாச்சல் பிரதேசில் தாரக் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு தனிச்சு விடப்பட்ட ஒரு கிராமத்தில் இருக்கோம். இந்த கிராமத்தை தாண்டி அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊர்களுமே கிடையாது. ஃபுல்லாக வந்து மவுண்டன் தான் இருக்குது. இதுவே வந்து பாருங்கள், ஃபுல்லாக அங்கே பாருங்களேன், ஒரு மவுண்டனுக்கு இடையில கீழே பள்ளத்தாக்கில் இருக்கிற ஒரு அழகான கிராமம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நிறைய பழங்குடி மக்கள் தான் வசிக்கிறாங்க. அதாவது அந்த காலத்தில் உள்ள அந்த பழங்குடி மக்கள்லாம் இருக்காங்கல்ல, இப்போ வரையும் வசிச்சுட்டு இருக்காங்க. இவங்களோட உணவு முறையாக இருக்கட்டும், இல்லை இவங்களோட வீடுகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த கலாச்சாரம் மாறாமல் அப்படியே இப்போ வரையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. மூங்கிலில் வந்து ரைஸ் போட்டு மீன்லாம் போட்டு அந்த ஆற்றுல மீன் பிடிச்சி அப்படியே சாப்பிடுவாங்கல்ல, அது வந்து இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் இப்படி தான் வந்து சாப்பிடுவாங்களாம். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இவங்க வந்து நிறைய தகவல்களை இவங்ககிட்டேருந்து நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நேற்று இந்த வீடுகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து போய் காமிச்சேன்ல, இப்போ என்ன ஒரு அண்ணன் அழைச்சிட்டு வந்தாங்கல்ல, அவங்களோட ஒய்ஃப் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. என்கிட்ட கேட்டாங்க என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எது வேணாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி, நாய்க்கறி இந்த மாதிரிலாம் எல்லாமே சாப்பிடுவாங்களாம். இவங்க வந்து நாய்க்கறிலாம் சாப்பிடுவாங்களாம். பெரிய அந்தளவுக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாதான். ஸோ உங்களுக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்னு கேட்டாங்க எங்கள்கிட்ட. ஸோ நான் சொன்னேன், நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அதை நானும் சாப்பிடுவேன், எனக்காக ஒன்றும் தனியாக சமைக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த தாம் வந்து 2 தடவை கடிச்சிருச்சு பாருங்கள். என்ன 3 தடவை கடிச்சிருக்கு. என் கையெல்லாம் அரிக்குது. இங்கே பாருங்கள், இது ஒன்று கடிச்சிருக்கு, இங்கே 2வது தடவை ஒன்று கடிச்சிருக்கு, கீழே எங்கேயோ ஒன்று கடிச்சிருக்கு பாருங்கள். ஸோ நான் ஊருக்கு போகிறதுக்குள்ளே என் கையெல்லாம் வந்து கருப்பாக மாறிடும்னு நினைக்கிறேன். ஆஹா, இங்கே கூட கடிச்சிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் 5, அப்புறம் இந்த சைடு 1, 6. கை ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி கடிச்சு இதாக இருக்குது. எப்படி கடிச்சிச்சின்னு தெரில. ஒன்று பாருங்கள் ஃபுல்லாக. வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க சாப்பிட்றதுக்கு. வாங்க, நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம். இது வரையும் கதவு சாத்தி தான் இருந்தது. இப்போ தான் வந்து உள்ளே போகிறேன். உள்ளே ஒரே இருட்டாக இருக்குது. कहीं भी बैठ के खा सकता हूँ. इधर लाइट नहीं है क्या? हाँ. ஸோ உள்ளர வந்து லைட் இல்லை, அதனால வெளியில் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. என்னை ஃபஸ்ட்டு உள்ளர தான் கூப்பிட்டாங்க. ஆனால் உள்ளே வந்து பார்த்தா ஃபுல்லாக இருட்டாக இருக்குல்ல. இது வந்து எனக்காக வந்து இவங்க செஞ்சுருக்காங்க. ஓ யாக்கு. அதாவது இது என்ன மீட் அப்படின்னா, அந்த யாக்கு மாதிரி இருக்கும்ல, மாடு அந்த மாட்டுக்கறி இது நான் அங்கே காமிச்சல ஒரு இலை ஞாபகம் இருக்கா? நல்ல ஒரு தண்ணி, பயங்கரமான சுடு தண்ணியில் இந்த இலையை போட்டிருக்காங்க. லோக்கல் சாவல்னா. இப்போ இந்த மாட்டுக்கறியில் கூட முடி நிறைய நீளமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் மாட்டுக்கறியில் உள்ள முடி, மாட்டோட முடி. टेस्ट करके देखो. आप नहीं खाओगे भैया? अभी खाएगा. हाँ, वो हमको देने वाला क्या कर रहा हो. நான் வந்து இதுவரையும் வந்து சாப்பிட்டதுலேயே ரொம்ப ஹார்டான ஒரு மீட் இது எப்படி இருக்குன்னா பயங்கர ஹார்டாக இருக்குது. இதை மெல்றதே வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் போட்டு மெல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்லலாம்
மாட்டுக்கறி என்ன பண்ணுவாங்க, வினிகர் போட்டு நல்லா வந்து வினிகரில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும்ல. இது வந்து பயங்கர ஹார்டாக இருக்குது, எக்ஸ்ட்ரீம். நான் வந்து இதுதான் நான் சாப்பிட்டதுலேயே ரொம்ப ஹார்டான மீட் அப்படின்னா இந்த மாட்டுக்கறி தான். கைஸ் பார்த்தீங்களா, ஒரு பருக்க விடாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. ஏன்னா நான் இருந்த பசி எப்படி. இப்போ இந்த இலை இருக்குல்ல, இந்த இலையை சாப்பிட்டு பார்க்குறேன். இதுவும் அப்படி தான் இருக்குது. நம்ம இலையை வந்து வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த இலையில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே நான் முதல்ல காமிச்சல, போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். இவங்களோட வயலை போயிட்டு பார்த்தோம், அதாவது விவசாயம் பண்ணுற இடத்த போய் பார்த்தோம். அந்த இடத்துல நிறைய இந்த மாதிரி இலை தலைகள்லாம் வச்சுருக்காங்க. இவங்க சாப்பிட்றது இந்த இலை தலைகள் தான். வெளியில் நம்ம டென்ட் போட்டு தங்க முடியாது, ஏன்னா மழை வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட மழை பெஞ்சிச்சு. அதனால நான் இந்த வீட்டில் பக்கத்தில் இங்கேயே டென்ட் போட்டுட்டேன். இன்றைக்கி நைட்டு நம்ம இங்கே தான் தூங்க போகிறோம். அவங்க சொன்னாங்க உள்ளே வந்து படுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உள்ளே நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படிங்கிற சொல்கிறத விட, ஏன்னா உள்ளே வந்து அவங்க பர்சனலாக தூங்குவாங்கள்ல. ஸோ நம்மளும் போயிட்டு அங்கே படுத்துருந்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால இங்கே நான் வந்து டென்ட்டு போட்டிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய டென்ட்டு. ஸோ இன்றைக்கி நைட்டு நான் இங்கே தான் தூங்கி ஆகணும். இது இந்த ஊரில் தயாரிக்கிற நாட்டுச்சாராயம். நம்ம ஊர்லலாம் நாட்டுச்சாராயம் தயாரிப்பாங்கள்ல, அதே மாதிரி இந்த ஊரில் இவங்க தயாரிக்கிற நாட்டுச்சாராயம் தான் இது. இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணியிருக்காங்க, இப்போ நைட் ஆகிடுச்சு. ஸோ இவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க நாட்டுச்சாராயம் வந்து குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் இல்லை எதில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க சொன்னாங்க நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் போடுவாங்களாம். ஸோ பாருங்கள், எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இதுதான் நாட்டுச்சாராயம். அச்சா, ஓகே. இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறத காட்டுறாங்க. நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, நான் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான். அப்பா பாருங்க, ஃபுல்லாக ரைஸ் ஐக்கியா. அச்சா, ஓகே. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ரைஸ் பியர் இது. ஸோ நம்ம வந்து நாட்டுச்சாராயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதை வந்து டீசெண்டாக ரைஸ் பியர் அப்படின்னு சொல்லலாம். ஓ, ஸோ இதை வந்து ரைஸ் பியரை டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ ஸ்வீட்டாக கூட இருக்குது இது. இது வந்து எப்படின்னா நம்ம பியர் சாப்பிடுவோம்ல அதே டேஸ்ட் தான், வேறு எதுவும் கிடையாது. ப்ளஸ் பியர் வந்து இனிச்சா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டு. வடகிழக்கு இந்தியாவில் எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் பியர் வந்து தயாரிப்பாங்க. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கும்போதும் சரி, இல்லை இந்த வீடியோவில் சைடில் கீழேயும் வந்து நான் போட்டிருப்பேன், அதாவது மது குடிக்கிறதும் மது தயாரிக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ரைஸ் பியர். இவங்க வந்து வீட்டில் சும்மா வந்து, அதாவது இதில் அதிக போதையெல்லாம் கிடையாது. இவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி தயாரிக்கிறது. இங்கே நிறைய குளிர் இருக்கும்ல, இது வந்து ஒரு குளிர் பிரதேசம். அதனால எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக வந்து ரைஸ் பியர் வந்து தயாரிப்பாங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து குடிக்கிறதுமோ இல்லை வந்து மது தயாரிக்கிறதுமோ வந்து பார்த்திங்கன்னா தப்பு. அதனால் நான் சைட்லேயும் போட்டிருப்பேன், ப்ளஸ் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயுமே இதை வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து குடிக்காதீங்க, குடிக்கிறது உடல் நலத்துக்கு வந்து கேடு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதில் என்ன தெரியுமா சமைக்கிறாங்க. சரி, சமைக்கிறதை விடுங்க, மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுமா. மேலே வந்து நம்ம முதல்ல சாப்பிட்டோம்ல மிதுன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டோம்ல, அதாவது மாட்டுலேயே ஒரு மாட்டுக்கறி. இது மாடுலேயே ஒரு வித்தியாசமான மாடு. இது நம்ம வந்து நிறைய கைண்ட் ஆஃப் மாடு இருக்குது. ஸோ அந்த மாட்டில் இது பாருங்கள், மாட்டுக்கறி தெரியுதா, மாட்டுக்கறி, மாட்டுக்கால். ஒரு நிமிஷம் நான் எடுத்து காமிக்கிறேன் மாட்டுக்காலை, அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா ஒரு கிளியராக தெரியும். ஸோ இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து சுடும், இது வந்து ஹீட்டாக இருக்குது. நான் கை வச்சேன் அப்படின்னா சுடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வேணால் எடுத்து காட்டுறேன். இது வந்து மாட்டுக்கால். இந்த மாட்டுக்காலை தான் இவங்க வந்து சூப் வச்சு குடிக்கிறாங்க. நம்ம எப்படி ஆட்டுக்காலெல்லாம் வந்து சூப் வச்சு குடிப்போமோ அதே மாதிரி இவங்க மாட்டுக்காலை வந்து சூப் வச்சு குடிக்கிறாங்க. முதல்ல பார்த்தோம்ல ஒரு பெரிய மாடு, அந்த மாடோட கால் இது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி மாட்டுக்கான கறி இது பாருங்கள், இது வந்து மாட்டுக்கறி எப்படி இருக்கா. இது வந்து உப்பு கண்டம் போட்டு வச்சுருவாங்க. நீங்கள் பார்க்குறது வந்து கெட்டு போயிருமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதை வந்து சாப்பிடுவாங்க, இதை வந்து சாப்பிட்லாம். நான் கூட வந்து முதல்ல வந்து இதை தான் சாப்பிட்டேன். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே கறி இருக்குல்ல, அந்த கறி படிஞ்ச மாதிரி இருக்குல்ல, அந்த கறியெல்லாம் தொடச்சிட்டு உள்ள கறி எடுத்து நம்ம சாப்பிட்லாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதுவும் மாட்டுக்கறி, இது மாட்டுக்கால். காலை காட்டுற பாருங்க, இந்த பாருங்கள் கால், மாட்டுக்கால் தெரியுதா. எப்படி நம்ம ஆட்டுக்காலோ அதே மாதிரி மாட்டுக்கால் நல்லா வெயிட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் தெரியுதா கறியெல்லாம். இதை நீங்கள் நாகாலாண்டு நம்ம போனோம்ல, அங்கேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. சைடு மிரகுதியா பையா. ஓகே, இந்த பழங்குடி கிராமத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நீங்கள் வந்து நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, நான் உங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்கிறேன்.
இவங்களுக்கு வந்து ஹிந்தி வந்து அதிகம் புரியாது. இப்போ இந்த கிராமத்தில் மாடு வெட்டி சமைச்சிட்டு இருக்காங்க. மாடு வெட்டி சமைக்கிறாங்கன்னொன்னே நிறைய பேர் வந்து டென்ஷன் ஆயிருவீங்க. என்னடா அது மாடெல்லாம் வெட்டி சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதாவது இந்த கிராமத்தில் இப்படி தான். நம்ம வந்து இந்தியாவில் பல இடங்கள் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான உணவு வகைகள்லாம் இருக்குது. ஸோ மாடு அப்படின்னா மிதுன் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி மாடு கிடையாது. அது வந்து பெரிய மாடு. இது வந்து நம்ம சாப்பிட்டோம்ல, அந்த மாதிரி மாடு கிடையாது. இப்போ நம்ம ஊர்லலாம் சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி மாடை வந்து வெட்டி சமைச்சிட்டு இருக்காங்க. வாங்க காட்டுறேன். ஒரு தடவை மாட்டை கட் பண்ணாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு 10 நாளைக்கு வச்சு சாப்பிடுவாங்க. அங்கே பாருங்க மாட்டோட மண்டை இருக்கு பாருங்க, மாட்டோட மண்டை. இது வந்து மாட்டோட நெஞ்சு, மாட்டோட மண்டை, பல்லோட இருக்கு பாருங்க மாட்டோட மண்டை. இங்க பாருங்க. தெரியுதா? மாட்டோட மண்டை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வந்து நெருப்புல போட்டு வாட்டிட்டாங்க. இது ஒரு மாடு, அந்த சைடு இருக்கிறது அது ஒரு மாடு. 2 மாடு. எனக்கு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஆனால் தெரியலையே சரியா. இப்போ தான் வந்து இவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும் அங்கே மாடு வெட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. அதாவது மாடு முன்னாடியே வெட்டிட்டாங்களாம். அங்கே அந்த இருக்குல்ல, அங்கே வச்சு தான் மாடு வெட்டினாங்க. மாடை வெட்டிட்டு இது இப்போ தான் வந்து நெருப்பில் போட்டு வாட்டிட்டு இருக்காங்க. நல்ல நெருப்பில் கருகி போனோன்னா இது ஒரு மாட்டு மண்டை மாதிரியே தெரில. நான் நேரில் பார்க்குறதுக்கு எனக்கு தெரியுது மாட்டு மண்டை அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தெரியாது. இந்த இருக்கு பாருங்க, கொம்போட இருக்கு பாருங்க மாடு. அதை ஃபர்ஸ்ட் நல்லா நெருப்புல காட்டினதுக்கு அப்புறம் எடுப்பாங்க. நான் காட்டுறேன். மாட்டு மண்டை இந்த வண்டி எடுத்துட்டாங்க பாருங்க. நாத்தம் குடலை புடுங்குது. எல்லாம் குடல் கிடல்லாம் எங்கே போட்டிருக்காங்கன்னு தெரில. இங்கே பாருங்க. கைஸ் இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த மாட்டு மண்டை. வளைச்சுக்கடி வீடியோ எடுக்கவும் கடுப்பாயிட்டாங்க அவங்க. மாட்டுக்கு நம்ம வந்து இப்போ ரொம்ப ஒரு பிரபலப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கேன். வேறு என்ன பண்ணுறது, அதான் இவ்வளோது காட்டிட்டேன் உங்களுக்கு மாட்டை வெட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. கைஸ் நேராக அங்கே மாட்டுக்கறி பார்த்தோம்ல, மாட்டுக்கறியை பார்த்துட்டு அப்படியே இங்கே அக்கா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ நமக்காக இதில் என்ன தெரியுமா இருக்குது, இதுலேயும் வந்து மாட்டுக்கறி தான், இதுவும் மாட்டுக்கறி தான். ஸோ மாட்டுக்கறியை வந்து சமைக்கிறாங்க. மிதுன் அப்படின்னு மிதுன் என்ன காய். ஓகே ஓகே ஓகே. இது வந்து மிதுன் கிடையாதான், இது வந்து மாடா. ஸோ மாட்டுக்கறியை வந்து கட் பண்ணுறாங்க இப்போ. ஓ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாருக்காவது கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க கல்யாணத்தில் வெட்டுறாங்கல்ல மாடு, அதை வந்து கொஞ்சோண்டு எல்லார் வீட்டுக்கும் வந்து சும்மா 1 கிலோ 2 கிலோ இந்த மாதிரி எல்லார் வீட்டுக்கும் கொடுப்பாங்களாம். இவங்க வந்து உடனே இதை சாப்பிட முடியாது. இப்போ தேவை அப்படின்னா சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா 1 கிலோ வந்து இந்த மேலே முதல்ல காமிச்சல அதில் வந்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கயிறு கட்டியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி கயிறு கட்டி கொடுத்துருவாங்க. ऐसा 1 किलो देते थे क्या? उसको पता होने से भी ऐसे देगा. हाँ ज़्यादा होगा तो भी ऐसे ही दे देगा. हाँ ये एक बाग बोल के. हाँ ஸோ இது வந்து 1 கிலோ வந்து இடம் வச்சுலாம் கொடுக்க மாட்டாங்களாம். சும்மா அப்படியே கட் பண்ணுறவங்க அப்படியே கொடுத்துருவாங்க. 1 கிலோ 2 கிலோ அப்படிலாம் கிடையாது. இங்கே பாருங்கள் பக்கத்தில் நாயெல்லாம் இருக்குது. நாய்க்கறி கூட சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? ஆனால் கண்டிப்பாக வந்து நாய்க்கறி சாப்பிடுவாங்க. நான் ஒரு தடவை காட்டினேன் நாய்க்கறி சாப்பிட்றத.
இப்போ இந்த மாட்டுக்கறி அறுத்துக்கிட்டு இருக்கிறத இந்த நாய் ரெண்டும் பார்த்து அங்கே பாருங்க, மாட்டுக்கறி அறுக்கிறது தான் பார்க்குது. அப்படியே இங்கே பாருங்கள், இந்த நாயை மாட்டுக்கறி அறுக்கிறத பார்க்குது. இந்த 2 நாய்க்கும் எப்படா அதை தூக்கி ஒரு துண்டு போடுவாங்க அப்படின்னு இருக்கு. நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணும்போது இந்த மாதிரி வாழை இலையில் சாப்பாடு போடுவாங்க அப்படின்னாங்க. நானும் அதான் சொன்னேன், எங்கள் ஊர்லேயும் இப்படி தான் சாப்பாடு போடுவாங்க, வாழை இலையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு. आज जंगल में किसने से थी? ஓ जंगल में ऐसे करा करता है, तो ये तो काट के लेके आए, ஆ काट के लेके आए। இவங்க மாடு வந்து வெட்டுவாங்கல்ல, அந்த மிதுன் அப்படின்னு சொன்னல, அந்த மாடு வெட்டும் போது இதை வந்து தலையில் போட்டிருக்கணும் கம்பல்சரி. அப்படி போடலை அப்படின்னா இவன் வந்து ஒரு சாமி கூத்தம் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாருங்க, தலையில் மாட்டுற மாதிரி இருக்குல்ல, இதை அப்படியே எடுத்து தலையில் மாட்டினாதான் அந்த மாட்டையே வந்து இவங்க வெட்டலாமா. அப்படி வெட்டலை, அந்த மாட்டலை அப்படின்னா சாமி கூத்தம் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, இது இவங்களோட கலாச்சாரம். நம்ம எந்த ஒரு கலாச்சாரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் நான் ஜஸ்ட்டு சொல்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துகிட்டு அப்படியே விட்டுருங்க. இது என்ன தெரியுமா? கழுகு ஈகல்கான ஈகல், கழுகோட கால். இவங்க வந்து கழுகையும் சாப்பிடுவாங்க. ஓ ஓகே. அதாவது பாலுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியலை. வேறு என்ன இருக்குது? அதான் இந்த மாதிரி கோழி, ஈகல், கழுகு இந்த மாதிரிலாம் வேட்டையாடி சாப்பிடுவாங்க இவங்க. இதில் வந்து கத்தி ஒன்று இருக்குது பாருங்கள், பெரிய கத்தியா. அந்த கத்திக்கு வந்து மாட்டு தோலில் வந்து உர போட்டிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து சின்ன கத்தி. இன்னும் நிறைய ஐட்டம் இருக்குது, ஃபுல்லாக கத்தி தான் இருக்குது. இது பார்த்தீங்களா, அந்த மாட்டோட வாயின்னு நினைக்கிறேன். மாட்டோட வாய் மாதிரி தெரில, ரொம்ப சின்னமாக இருக்குது. இது என்னது? இது சரியா தெரில, உங்கள்கிட்ட கேட்டுட்டு வேணால் கேட்கலாம். டைகர் தானே? ஓகே. இது ஏதோ காட்டு விலங்கு அப்படிங்கிறாங்க, ஏதோ பேர் சொல்கிறாங்க, எனக்கு சரியா தெரில. வாவ், இங்கே பாருங்க, இவ்வளோ நேரம் இதை பார்க்கல. இவ்வளோ நேரம் இதை பார்க்கலங்க. இதுனா மேலே ये कितना इतना मतलब आप हंटिंग किया था क्या? ये सब हंटिंग. ஓ ஓகே. இவங்க அப்பா தாத்தா இதெல்லாம் வந்து வேட்டையாடினது. இது நானும் அண்ணாந்து பார்க்குறேன், இப்போ தான் அண்ணாந்து பார்க்குறேன். இதை இவ்வளோ நேரம் இந்த கீழே உள்ளதை பார்த்துட்ருக்கேன், இப்போ தான் இது வந்து அண்ணாந்து பார்க்குறேன். ஸோ எல்லாமே வந்து மண்டை ஓடுகளாக இருக்குது பாருங்க. நம்ம வீட்டுகளில் இது மாதிரி வச்சுருக்க மாட்டோம் கண்டிப்பாக. இப்போ நம்ம வேட்டையாடி இது மாதிரி மண்டை ஓடுகளை கொண்டாந்து நம்ம வீட்டில் வச்சோம்னா நம்ம அம்மா அப்பா இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஏன்டா இதை கொண்டாந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் இவங்க வந்து இது வந்து ஒரு எப்படி ஒரு கௌரவமாக நினைக்கிறாங்க வேட்டையாடுறத. கொம்போடு இருக்குது பாருங்கள், எல்லாமே கொம்பு, எல்லாமே ரியல். இங்கிட்ட இருந்து காட்டுற பாருங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இதை பார்த்துருப்பீங்க நீங்கள், நான் பேர் சொல்ல விரும்பலை. அங்கே பாருங்கள், இது என்னது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து கவர்மெண்டால் இப்போதைக்கு பேன் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்குங்க என்ன அப்படின்னு. நம்ம ஊர்லலாம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மருமகளை எப்படி கூப்பிடுவாங்க, அதாவது வீட்டுக்கு கூப்பிடும்போது கல்யாணம் பண்ணிவிட்டு மண்டபத்துலேருந்து வீட்டு உள்ள நிலப்படியை தாண்டும் போது அந்த அரிசியை வச்சு ஒரு படியில் தட்டிட்டு வர சொல்லுவாங்கள்ல, காலை வச்சு தட்டிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ இவங்க எப்படி தெரியுமா பண்ணுவாங்க, வித்தியாசமான ஒரு அனுபவம். அது என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஓ ஓகே. ஸோ இவங்க வந்து ஒரு முழு கோழியை அறுத்து அந்த கத்தை அறுத்துருவாங்கங்க. அந்த முழு கோழியை கத்தை அறுத்துட்டு அந்த ரத்தத்தில் கையை கழுவிட்டு அப்படியே மருமகளை வீட்டுக்குள்ளே கூடுவாங்க. வித்தியாசமாக இருக்குல்ல. अच्छा हो अपोंग जो आज अभी खाया है ना बियर, लोकल बियर, லோக்கல் பியர். उसको ऐसे बोलना. ஓகே. ஸோ இவங்க என்ன சொன்னாங்க, லோக்கல் பியர் இப்போ நம்ம வந்து குடித்தோம்ல, அதை அவங்க வந்து இதை வச்சு தான் பண்ணுவாங்களாம். ஓகே. நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது. ஸோ அதான் சொல்ல மறந்துட்டுல, பாதியில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதாவது அந்த वीडियो बनाया ना, उसका सीन है. ஓ எல்லாம் இவங்களோட தாத்தா காலத்தில் இவங்களோட அப்பா காலத்தில் இதை வந்து வேட்டையாடுனதுன்னா கல்யாணம் பண்ணும்போது ஒவ்வொரு மாடுகளாக வந்து எடுக்கிறது, மிதுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மிதுனை வந்து அடுத்தது இங்கே பக்கத்தில் ஒரு மாடு வந்து கட் பண்ணியிருக்காங்க, நான் காட்டுறேன். ஆனால் பார்த்துட்டு என்னை யாரும் திட்டாதீங்க, ஏன்னா என்னை திட்டி எதுவும் ஆக போகிறது கிடையாது. இது இந்த மக்கள் வந்து சாப்பிட்றது. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து மாடு, இது மாட்டு கால். இது ஸோ இவ்வளோ பெரிய மாடை இவங்க வந்து சாப்பிட முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம உப்பு கண்டம் போடுவோம்ல, அதே சேம் தான் அது.
மிதுன் மீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மிதுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடை ஒன்று காமிச்சல, அதே மாடு தாங்க இது. அங்கே பாருங்கள் காலை கட் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த காலை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப நாள் வச்சுருப்பாங்க இதை. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கெடாது. நம்ம உப்பு கண்டம் போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டு வச்சுருவாங்க. அவங்க வந்து மாட்டை வெட்டுறதை என்னால் காமிக்க முடியாது, ஏன்னா மாடு அங்கே இருந்ததில்ல. அதை வெட்டினா கூட அதில் பிளட்டெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் என்னால் காமிக்க முடியாது அங்கே மாட்டை வெட்டுறதை. என்னை கூப்பிட்டாங்க தான் மறுபடியும் மாட்டை வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து நான் பார்த்து இப்போ வேணால் பார்க்குறேன், ஆனால் வீடியோலாம் எடுக்க முடியாது அப்படின்னு. अभी सामरा निकलेगा उसका बाद हाँ 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 मीट को ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தோலை தனியாக கட் பண்ணி எடுத்துருவாங்க. இவங்க என்னன்னா தோலை தனியாக எடுக்கிறாங்க. இப்போ ये चमड़ा कुछ काम का आएगा क्या? सामरा को जला के खाएगा, चला के खाएगा. हाँ மாட்டு தோல் வரையும் கூட விட மாட்டேங்கிறாங்க. மாட்டு தோலையும் சாப்பிடுவாங்களாம். அதாவது நெருப்பில் வாட்டி சாப்பிட்லாம் போல இருக்குது. இவங்க சொல்கிறாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோ இருக்கும். இந்த 40 கிலோவை இவங்க வந்து சாப்பிட்றாங்கன்னா அப்படி பார்த்து 40 கிலோ மாட்டுக்கறியை சாப்பிட்றாங்க அப்படின்னா பார்த்துங்க கைஸ். மாட்டுக்கறியை எப்படி உப்பு கண்டம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துக்கிறாங்க. இந்த குச்சியில் இந்த பாருங்கள் குச்சி எடுத்துக்கிட்டாங்களா. ஸோ அந்த குச்சியை அந்த மாட்டுக்கறியில் உள்ள விட்டு சொருகுறாங்க. அங்கே பாருங்க. क्या बोल रहे हैं भैया? हिंदी से बोलना है ना. हिंदी से. हिंदी मालूम का அங்கே பாருங்க குச்சி வச்சு குத்திட்டாங்க. ஸோ இது மாதிரி பதப்படுத்தி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு கூட சாப்பிட்லாம். 6 மாதமா 7, 9, 1 வருஷத்துக்கு கூட சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம ஊரில் அந்த முன்னாடியே அந்த உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த தேங்காய் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஞாபகம் இருக்கா? மிதுன் மீட். அதான் இது பேர் வந்து மிதுன் அப்படின்னு சொல்கிறாங்க. மிதுன் அப்படின்னா அந்த முதல்ல பார்த்தோம்ல மாடுலேயே இது ஒரு வகையான மாடு. அந்த யாக்கு மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள் 1, 2 குச்சி எடுத்து வச்சு குத்திட்டாங்க. இங்கே பாருங்கள் குத்திட்டாங்களா, குத்தி அப்படியே இந்த இடத்துல வச்சுட்டாங்க. அப்புறம் இன்னொரு குச்சி எடுத்துகிட்டு அந்த மீட்டை அவர் கட் பண்ணி கொடுக்குறாரு. இவர் எடுத்து குச்சியை வந்து குத்தி வச்சுருவார். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த முதல்ல மாடு கட் பண்ணாங்கல்ல அதை வந்து அப்படியே பிளர் பண்ணிடுவேன். 100%. எல்லா இடத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு குச்சி வச்சு குத்தியாச்சுல, இது எல்லாத்தையும் கொண்ட நெருப்பில் அனலில் வைக்கணும். வாங்க வைப்போமா? அவன் என்ன பேசுகிறானோ எனக்கு புரியலை, நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது அவனுக்கு புரியலை. இங்கே பாருங்க எல்லா அந்த குச்சை வச்சு குத்தி எடுத்துகிட்டு வந்தாச்சு மாட்டுக்கறி ஃபுல்லாக. இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அட ஏன்டா. அங்கே பாருங்க மேலே இருக்குல்ல, அனலில் வச்சுருவாங்க. அடிக்கி அனலில் வச்சுருவாங்க. அங்கே பாருங்க வைக்கிறாங்கல்ல, கிட்ட போய் நான் காட்டுறேன். மேலே வைக்கிறாங்க பாருங்க, அனலில் வைக்கிறாங்க பாருங்க. அங்கேருந்து எடுத்து हिंदी से मेरा हिंदी वीडियो में तमिल में बनाता हूँ. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் வந்து வச்சு சாப்பிடுவாங்களாம். நான் கேட்டுட்டேன், கேட்டதில் அவங்க சொன்னாங்க 8 மாதம் வரையும் வச்சு சாப்பிடுவாங்களாம். அப்போ பார்த்துங்க, ஒரு மாட்டை அறுத்து 8 மாதம் வரையும் வச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னா. இது வந்து லைன் 1 அப்படிங்கிறாங்க.
அதுக்கு மேலே லைன் 2, லைன் 3, லைன் 4 இந்த மாதிரி. Yang mana untuk ada aneh. Kadang Oh, banyak. Arba bima panjala. Kenapa itu? Main. நாய் ஒன்று கட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. நாய்க்கறி கட் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். நாய்க்கறி இதே மாதிரி தான் இருக்கும். அதையும் கட் பண்ணி இப்படி தான் சாப்பிடுவாங்க. நான் காமிக்கிறேன் கொஞ்ச நாளில். இங்கே இருக்கும்போது இன்னொரு 4 நாள் 5 நாள் இருந்தேன் அப்படின்னா நாய் கட் பண்ணும்போது காமிக்கிறேன். நாகாலாண்டில் மட்டும் கிடையாது நாய்க்கறி. இங்கேயும் வந்து அருணாச்சல் பிரதேசிலையும் நாய்க்கறி வந்து சாப்பிடுவாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, அருணாச்சல் பிரதேசில் மட்டும் நாகாலாண்டில் மட்டும்தான் நாய்க்கறி சாப்பிட்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அது தப்பு. Mau apa tu? Derum tonne. Adinda mau kok ditomtok. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். அங்கே பாருங்கள், லைன் பை லைனாக வச்சுட்டாங்க பாருங்கள். தெரியுதா? Mudah kude. உப்பு கண்டம் போடுறதுல ஒரு சின்ன மெத்தடு இவங்க யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உப்பு கண்டம் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அனலில் வச்சு அதாவது எப்படி சொல்கிறது, அனலில் வச்சு நல்லா வாட்டிடுறாங்க. இந்த மாதிரி நெருப்பு கீழே எரியுதா, அந்த நெருப்பில் மேலே வந்து நல்லா வச்சு வாட்டிட்டு அதுக்கப்புறம் உப்பு கண்டம் போட்டு வச்சு ஒரு 8 மாதம் வச்சு சாப்பிடுவாங்களாம். அந்த அவங்க பார்த்து சிரிக்கிறாங்க, என்னடா அவன் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், லைன் 2 அப்படின்னு சொன்னல, இது வந்து லைன் 1. இங்கே வச்சுருக்குது லைன் 2. நான் முதல்ல சொன்ன மாதிரி, ஏன்னா இவங்கள்ட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டுட்டேன். வாங்க அப்படியே இன்னொரு தடவை எடுத்துகிட்டு இருக்காங்க, போகலாம். இது மாட்டோட நெஞ்செலும்பு. காமனாக வந்து வீட்டில் கிச்சன் வந்து அந்த சைடு இருக்கும். இவங்களுக்கும் அந்த சைடு தான் இருக்குது கிச்சன். ஆனால் வீட்டோட என்ட்ரன்ஸில் கதவை திறந்தோம்னா எல்லார் வீட்லையும் இது வந்து காமன். கீழே இங்கே நெருப்பெரியும், மேலே வந்து மாமிசத்தை சூடு பண்ணுவாங்க. இன்னொரு விஷயத்த காட்டுறேன். அதாவது இவங்க வந்து ஹிந்துவும் கிடையாது, கிறிஸ்டனும் கிடையாது, முஸ்லீமும் கிடையாது. இவங்க வந்து தோணிபோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நான் கேட்காத ஒரு மதமாக இருக்குது. ஏன்னா தோணிபோல் அப்படிங்கிறது நான் இதுவரையும் கேட்டது கிடையாது. ஸோ இவங்க என்னென்ன சாப்பிடுவாங்க அப்படின்னா, அதாவது நாயும் சாப்பிடுவாங்க, குரங்கு சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி மாடு சாப்பிடுவாங்க. அதாவது என்னென்ன காட்டு விலங்குகள்லாம் இருக்கோ அது அத்தனையும் சாப்பிடுவாங்க. கைஸ் எப்படி உப்பு கண்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்துருங்க. இது வந்து கணக்கில்லையே அபி. ஓகே. ஓ, இது வந்து சாப்பிட்றதுக்கான். அங்கே பாருங்கள், நிறைய உப்பெல்லாம் எடுத்துட்டாங்களா. உப்பெல்லாம் எடுத்துகிட்டு போட்டு இதில் போட்டு பெரட்டுறாங்க. ஓ ஓகே. இதில் வைக்க போகிறாங்களா? அடேங்கப்பா, இதில் வச்சுட்டாங்க மாட்டுக்கறியை. வெறும் உப்பை போட்டு அந்த மாட்டுக்கறியை இந்த நெருப்பில் வச்சாச்சு. இப்போது அப்படியே அந்த மாட்டுக்கறியை நெருப்பில் அப்படியே திருப்பி போட்டிருக்காங்க. முதல்ல வந்து ஒரு மாதிரி போட்டாங்கல்ல, இப்போ வந்து ஒரு சைடு வெந்துருச்சு அப்படிங்கிறதுனால திருப்பி போட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, அந்த மாடை வெட்டுனாங்கல்ல அவங்களுக்கு சும்மா ஒரு பார்ட்டி மாதிரி கொடுக்குறதுக்கு. அபி காய்கானா. ஸோ இப்போ சாப்பிடுவாங்க. ஓ ஓகே. எல்லாருமே சாப்பிடுவாங்களாம் இதை, இந்த மாட்டுக்கறியை. ஆனால் எப்படி வேகும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கறி ரொம்ப ஹார்டாக இருக்கும். இதை வந்து நெருப்பில் எண்ணெயில் போட்டு கூட வாட்டாமல் சும்மா நெருப்பில் சுட்டு சாப்பிட்றாங்களே, எப்படி வேகும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டு. ஓகே. Cabon ko tikap situ. இவன் சொல்கிறத பார்த்தா பிரித்து மேய்வான்னு நினைக்கிறேன். Halo, oke. Bisa ke Yame.
இது வந்து மாட்டு தோல், இது மேலே கொண்டாந்து வச்சுட்டாங்க. கீழே கறி வெந்துட்டு இருக்கு, மேலே மாட்டு தோல். Gina. Dạ. Nốc ăn nó bao cặp cái gì? கம்பியில் எடுத்து சொருவுறாங்க. சொருவி மறுபடியும் நெருப்பில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல ஓரளவுக்கு கொண்டாந்து வச்சுருந்தாங்க. Ani nang ne. Mo tani igaro em. Ani na ecology. Sibun ne ine. Ini plus. Ani nang ne mo thek. Pak agar kaya अभी उसमें पीस बना रहे हैं. Level am to. Ala आगे ali temo. आदमी के लिए शॉप है. जो आ रहा है सोना ये नौन का दिया है கொண்டு நெருப்புலேயே வச்சுட்டாங்க. वो अब होता ऐसा होता ஓகே हाँ ये आपके लिए ஓகே ஓகே ஓகே. हाँ अच्छा Roasting. ரோஸ்டிங். हाँ ये हमारा है शॉप को ஓகே ஓகே ஓகே. ஸோ கேஸ் நம்மளுக்கு வந்து அந்த மாட்டுக்கறியில் 2 துண்டும் ப்ளஸ் வந்து இந்த லோக்கல் பியரும் கொடுத்துருக்காங்க. அந்த ரைஸ் பியர் நான் சொன்னேன்ல, ரைஸ் பியர் அப்படின்னு சொல்லிட்டு, அது 2ம் கொடுத்துருக்காங்க. நானும் எவ்வளவோ வேணாம்னு சொல்லி பார்த்தேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டாங்க. சரி என்ன பண்ணுறது. हम लोग का लोकल बियर बोलो லோக்கல் பியர். சத்தியமாக நல்லாவே இல்லை. வெறும் மாட்டுக்கறியை வந்து சாப்பிட்ற பால இருக்குது. ஒரு மசாலா இல்லாமல் வெறும் கறியை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நன்றாவே இருக்குது. ஸோ கைஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து டென்ட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து தூங்குறேன். நாளை காலையில் வேறு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. மறுபடியும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய் பாய். அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டைம் டு டைம் வரும். ஓகேவா?